வாழ்ந்தேறும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் காவேரி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு படிப்பும் படிக்கலைங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஏக்கர் நிலம் இருக்குங்க. அதில் தென்னை மரம் வச்சுருந்து தேங்காய் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவன் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் சைடு ஓரளவு நல்ல ஒரு வசதிங்கிறதுனால இவங்களுக்கு 1 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணு ஒரு 35,000 நகை போட்டு ஓரளவு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் வசிக்கிறதுனால இவங்களுக்குன்னு இப்போ ஒரு துணையை பார்க்குறாங்க. அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. தன்னை போலவே ஒரு விவசாயம் பண்ணுறவராக இருந்தாலும் எனக்கு முழு சம்மதம் வேணும், அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இவங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயே வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. மேலும் வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 7ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலான்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகள் ஓரளவு படித்தவராக இருந்தாலும் ஓகே, படிக்கலனா கூட போதுங்க. நல்ல குணமானவராக இருக்கணும். ஏதாவது ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா அவங்களுக்கு காடு இருந்தாலும் விவசாயம் பண்ணாலும் எனக்கு சம்மதம். ஏன்னா இவங்களுக்கும் விவசாயத்தில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குங்க. அதை குத்தகைக்கு விட்டுருக்காங்க. ஸோ 1 ஏக்கரில் மட்டும் இவங்க வெள்ளாமல் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பூச்செடி வச்சு வெள்ளாமல் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் நல்ல குணமானவராக, வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் முழுக்க இலவசமான வரன்பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.